சிவ திருச்சிற்றம்பலம். பார்வதி தேவி தன்னை வேண்டிய பக்தருக்கு உணவு கொண்டு வந்த கதையை பார்க்கலாம். 16ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் குரு நமசிவாயம் அப்படிங்கிற சித்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு முறை தில்லைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட அதற்காக புறப்பட்டார். இரவு நேரம் வந்ததால் வழியில் நடுநாட்டில் உள்ள பழம்பெரும் பதியான விருத்தகாசி என்று போற்றப்படும் திருமுதுகுன்றம் என்ற தலத்தில் தங்கினார். அங்கே அவர் பழமலைநாதரையும் பெரிய நாயகி தாயாரையும் தரிசிச்சுட்டு கோயிலோட ஒரு பக்கத்தில் படுத்திருந்தார். அப்போது அவருக்கு பசி ஏற்பட உலகத்துக்கே தாயாக இருக்கும் ஈஸ்வரி கிட்ட தனக்கு உணவு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டில் பெரிய நாயகி தாயாரை கிழவி, தலைவி என்று பொருள்படும் கிழத்தி அப்படிங்கிற சொல்லால் கூப்பிட்டாரு. அப்போது அங்கே இறைவி முதியவள் உருவத்தில் தோன்றி, ஏன்பா கிழவியை கூப்பிட்டா அவளால் எப்படி சோறு ஆக்கி உனக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. குரு நமசிவாயம் தான் செஞ்ச தவற புரிந்துக்கிட்டு, முற்றா இளமுலை மேலார வடத்தாலே சோறு கொண்டு வா அப்படின்னு பாடலை திருத்தி மீண்டும் பாடினார். குரு நமசிவாயம் பாடியதில் மகிழ்ந்த பெரிய நாயகி இளமை நாயகியாக வடிவம் கொண்டு வந்து அவருக்கு உணவு படைச்சாங்க. அன்னையோட கருணையை போற்றிய குரு நமசிவாயர் அங்கேயே க்ஷேத்திரக்கோவை அப்படிங்கிற பாடலை பாடி இறைவனை வழிபட்டார். அம்மை இளமை நாயகியாக வடிவு கொண்டு வந்ததால் இந்நாட்களில் அம்மைக்கு பாலாம்பிகை கோயிலும் எழுப்பப்பட்டுச்சு. காசி தலத்தை போலவே இங்கேயும் இறந்து போகிறவங்களுக்கு உமாதேவியார் தனது ஆடையை வீசி இளைப்பார செய்கிறாங்க. அப்போது இறைவன் அவங்க காதில் 5 எழுத்தை உபதேசித்து தமது உருவமாகிய சாரூப நிலையை வழங்கி முக்தியையும் தந்துட்டுருக்காங்க. இதனை கச்சி சிவாச்சாரியார் கந்தபுராண பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. அதனால தான் இந்த தலம் காசிக்கு இணையான தலம் என்று விருத்த காசி என்று அழைக்கப்படுது. இங்கே ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பெரிய நாயகி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருது. இத்தல இறைவரை திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோர் தரிசித்து தேவார பதிகங்களை அருளி செய்திருக்காங்க. பக்தர்கள் வேண்டியதை வேண்டிய போதே அருளும் பெரிய நாயகி உடனுரை பழமலைநாதரை இங்க தரிசித்தா அனைத்து நலன்களையும் பெறலாம். உங்களுக்கு இந்த கதை பயனுள்ளதா இருந்தால் விருப்பம் தெரிவித்து நண்பர் உறவினருக்கும் பகிருங்க. அறிவொளி சபை என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல நல்ல தகவல்களையும் விளக்கங்களையும் தெரிந்து கொள்ளுங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.